நம்ம டான்ஸ் ஜோடி டான்ஸ் ரீலோடட்ல அடுத்ததா வர போற அந்த ஜோடி யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சரவணமுத்து அண்ட் சங்கீதா அப்படின்னு எப்பவுமே நம்ம சொல்லுவோம். பட் சங்கீதா ஒரு சில காரணங்களால் வர முடியல, ஹெல்த் இஷ்யூஸ்னால. கண்டிப்பாக சீக்கிரத்தில் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ சரவணமுத்து மட்டும் மேடைக்கு கூப்பிட போகிறோம். நல்லா கேட்டு லெட்ஸ் வெல்கம் சரவணமுத்து ஆன் ஸ்டேஜ். ஸோ இன்னைக்கு யாரோட ஆட போறீங்க, என்ன கதை? இன்னைக்கு தீசிதா அப்படின்னு பேர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. சரி, ஓகே. அந்த அக்கா யாருன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துப்போம். ஏன்னா பேர் டிசைட் ஆகும், யாரும் சொல்ல முடியாது. பட் எனிவே இவர் இந்த இடத்துல வச்சு நம்ம ஒரு முக்கியமான விஷயமும் அட்ரஸ் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா இவர் வந்து ஃபேமிலி எவ்வளோ மிஸ் பண்ணுவார் அப்படின்ற தூரத்துல இருந்து பார்க்குற நமக்கே தெரியும். ஸோ உங்களுக்காக சூப்பரான வீடியோவில் ஒருத்தர் நிறைய விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. வீடியோ பார்க்குறோம், அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறோம். ஓகே, வாங்க. வீட்டில் சந்தோஷமா இருக்கும்போது மாமாவுக்கு வந்து நான் 5 ப்ரைஸ் கொடுப்பேன். அது என்னன்னா மக்கா குடும்பத்தை பார்த்தோன்னு உனக்கு ஒரு எனர்ஜி வந்திருக்கு பாரு மக்கா. ஐயோ சீரியஸ்லி நான் யோசிச்சேன், தலைவன் இன்னைக்கு ஃபேமிலிலாம் வந்துட்டாங்க, ஆனா பார்ட்னர் இல்லையேன்னு. வந்திருக்கிற பார்ட்னரும் சாதாரண ஆள் கிடையாது அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஐயோ தீசிகா, சூப்பர் தீசிகா, எக்ஸ்ட்ரானரி. 2 பேருமே மிகப்பெரிய பாராட்டுகள். மக்கா நம்ம அடி நம்ம ஆட்டம் பிச்சு மேய்ஞ்சிட்ட போலயா நீ பிச்சுக்கிட்டயா. உக்கான் போஸ்ட் உன்னோட என்ட்ரி வேற லெவல் சொல்லலாம். என்னடா குழந்தை புல்லட்ல வருது, இறங்கினோடனே நம்ம செங்காரி செம்ம சாங். நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு ஏறுது எனக்கு அவங்க ஈக்குவலா ஆர்டர் கேட்கலாம். தேங்க்யூ. கடைசி வரைக்கும் ஸ்டாமினா கொடுத்தா அண்ணா பாய் செமையா பண்ணாங்கயா. நல்லா பண்ணாங்க. குழந்தைங்க கொரியோகிராஃபி செம்மையா யூஸ் பண்ணி உங்களை கரெக்டா எடுத்துட்டு வந்தா சொல்லலாம். செஞ்சு விட்டீங்க மக்கா. Amazing, just amazing performance. Thank you ma'am, thank you so much. சரவணன் சும்மா கிழிச்சிட்டீங்க போங்க. பர்ஃபார்மன்ஸு, எக்ஸ்பிரஷன்ஸு, நடிப்பு எல்லாமே இன்னைக்கு தூள். சாராயம் குடிச்சாக்கா அட சங்கீதம் தேனாவதும். சூப்பர். சூப்பர். எனக்கு தெரிஞ்சு வந்திருக்கிற கமெண்ட்லாம் வேற லெவல் ஹெவியா இருக்கு. 2 பேருக்குமே பாராட்டுகள் குமிக்கிறது. எவ்வளவு ஸ்டார்ஸ் அப்படின்னு டைரக்டா கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஆடுறா மக்கா. இதுதான் மாஸ், இதுதான் டான்ஸ், இதுதான் மாஸ்டர் பீஸ். இந்த நாளை வந்து இவங்க திருமண நாளை நினைவுபடுத்துற மாதிரி 2 பேரும் கேப்பை மாத்திக்கிங்க. ரெடி வச்சு நீ போடு.
சொல்லு. இதெல்லாம் இவங்க இப்படி பொறுமையாக சொன்னாலும் அக்காவுக்கு வந்து ஒரு கனவு இருக்குது. அந்த கனவு ஒரு வீடியோவாக நம்ம கையில் இருக்குது. அந்த வீடியோவை பார்த்துருவோம் மேம். ஓகே, அவங்கள ரசிப்பேன். அதிகமாக அது நான் ரசிக்கிறதுனா அவங்க தூங்கும்போது நான் உட்காந்து ரசிப்பேன். நான் தூங்கவே மாட்டேன். எப்போவுமே இது வெளியில் வேலை கிளம்பும் போது வேலை கிளம்பிட்டு வெளியில் போனாங்கன்னா போயிட்டு அவங்க போகிற வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வண்டி இல்லை. அவங்க அப்பா இருந்தாங்கன்னா வண்டி வாங்கி கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு. ஒவ்வொரு தடவையும் எனக்காக கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரும்போது டெய்லி நடந்து போவாங்க. வெயில் டைத்து எங்கேனாலும் நடந்து தான் போயிருக்கலாம். அந்த கால் 2 நைட்டு படுத்துருக்கும் போது கால் அமுக்கு சரா அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். மாமா கூட எனக்கு ஆசை என்னன்னா லாங் ட்ராவல் பைக்கில் போகணும். அது நம்ம சொந்த வண்டி வாங்கி பைக்கில் போகணும். அது எங்கே போகணுன்னா குலதெய்வம் கோயிலுக்கு 2 பேரும் வண்டியில் போகணும் தம்பி வச்சுட்டு. அது ஆசை. எதுவுமே பேச மாட்டேன்னு கேட்டதுல அமைதியாக இருந்தீங்க. பட் அந்த வீடியோவில் உங்களோட ஆசைகள்லாம் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு ஏன் அந்த ஆசை அவ்வளோ பெரிய ஆசை? வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது நடந்து போவாங்க. நான் பார்த்துருக்கேன். ஆனால் இவங்க பார்க்க மாட்டாங்க. என்ன நடந்து போகும்போது இவங்களுக்கு பின்னாடி ஃபுல்லாகவே வண்டியில் எல்லாரும் போயிட்டே இருப்பாங்க. மாமா வந்து யார்ட்டையும் லிஃப்ட்டும் கேட்கவும் மாட்டாங்க. அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க சொல்லி அழுத்துக்காங்க. அப்பா இருந்தால் வாங்கி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னாலையும் முடியல வாங்கி தரணும்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக நான் வாங்கி தருவேன். மாமா திரும்பி வரும்போது நான் வாங்கி தருவேன். சூப்பருங்க நீங்கள். சத்தியமாக அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ எமோஷனலாக இருக்குது. சீரியஸ்லி பெரிய ட்ராவல் ஒன்று போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க. எல்லா பெரிய ட்ராவலும் சின்ன ஒரு ஆரம்பம் தான் நடக்கும். அந்த ஆரம்பம் இந்த மேடையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றோம். பைக் இருக்குது, அண்ணன் இருக்காரு, வண்டியில் பெட்ரோல் இருக்குது, திருத்தலை. பல நாள் கனவுனே அது இந்த டிஜிடிவி மேடையில் தான் நிறைவேறிக்கிறது. இந்த சந்தோஷம் வாழ்க்கையில் உனக்கு எப்பவுமே இருக்குன்னு சொல்லலாம். டோன்ட் வெரி. ஆசீர்வாதம் இருக்கிறதுக்கு எங்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க. ஸோ மதுரை மண்ணிலேருந்து வந்து சென்னை வந்தால் யாரையுமே கைவிட்டதில்லை. உங்களையும் கைவிடாதுன்றதை இந்த இடத்துல திருப்பி சொல்லணும்னு ஆசைப்பட்றோம். தேங்க்யூ டார்லிங்.